இப்போது நல்லா கவனிங்க, அந்த பக்கம் செங்குத்தாக குழி வெட்டியிருக்கேன், இந்த பக்கம் சரிவாக இருக்குது, இந்த பக்கம் சரிவாக இருக்குது. இதில் பெய்கிற தண்ணீர் எல்லாமே, இந்த பகுதியில் பெய்கிற தண்ணீர் எல்லாமே இந்த குழி உள்ளே ஓடி வந்து விழுந்துடும். ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சால் கூட இதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணீர் கிடச்சிரும். இந்த மட்டத்துக்கு தண்ணி நின்னா கூட இங்கே இருக்கும். இப்போ என்ன செய்யணும், இந்த மாதிரி இதில் தோண்டிட்டு லேசாக, இப்போ ஏன்னா அது பஞ்சு மாதிரி இருக்கும், இப்போ பொலப்பொலப்பாகவும் இருக்கும், ஈரமாகவும் இருக்கும். இதில் விதை போடணும். எப்படி விதை போடணும்னு சொல்கிறேன். குழிக்கு ஒரு 2 விதை போட்டால் போதுமானது. குழியை இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுருந்தீங்கன்னா 3 விதை. விதையை என்ன செய்யணும், ஒரே இடத்துல 2 விதையும் ஒன்றா போடாமல் அந்த குழியிலேயே வேறு வேறு இடத்துல கொஞ்சம் தள்ளி போடணும். தள்ளி போட்டுட்டு இந்த மண்ணை போடணும். இப்போது தண்ணி இருந்தால்